Hello viewers, welcome to Mavi Study Time. இன்னைக்கு நம்ம 11th standard accountancy chapter 3 exercise sum தான் பார்க்க போறோம். Exercise number 2 பாருங்க. இது வந்து accounting equation போட சொல்லிருக்காங்க. Question என்னன்னு first பார்க்கலாம். For the following transaction, show the effect on accounting equation. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான் நமக்கு போட சொல்லியிருக்காங்க. என்னென்ன என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ராஜுங்கிறவங்க வந்து கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000. நெக்ஸ்ட் பாருங்கள், ஓப்பன் டு பேங்க் அக்கௌண்ட் வித் டெபாசிட் ஆஃப் ₹30,000. பேங்க்கில் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க 30,000க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட். கிரெடிட்டுக்கு குட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 12,000க்கு. அதுக்கப்புறம் ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். அவங்க ராஜோட சொந்த தேவைக்காக கேஷ் வந்து எடுத்திருக்காங்க பிஸ்னஸ்லேருந்து. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1,000. நெக்ஸ்ட் பார்த்துங்க, பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு. டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம் 10,000க்கு. சோல்டு குட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ்டு. முருகன்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து குட்ஸை சேல் பண்ணி கேஷ் வந்து வாங்கியிருக்கோம். அதாவது கேஷ் சேல் வந்து நடந்திருக்கு 6,000க்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக பேங்க்லேருந்து காசு கொஞ்சம் எடுத்திருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹1,000, அதாவது ₹1,000க்கு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் ராஜ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. யாரோட பிஸ்னஸோ இந்த புக்ஸ் ஆஃப்னு சொல்லி அவங்க நேமும் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதோட இது வந்து கீழே எழுதிக்கணும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் இது தான். ஆல்ரெடி நான் இல்லஸ்ட்ரேஷன்லேயே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், டிரான்சாக்ஷன், அசெட், அதுக்கப்புறம் லைபிலிட்டி. இங்கே கேபிட்டல்னு ஒரு காலம் வரும். கேபிட்டல் காலம்க்கு அப்புறம் தான் நீங்கள் லைபிலிட்டி வரும். இந்த லைபிலிட்டி கிரெடிட்டர்ஸ் கூட சேர்ந்தது. ஓகேங்களா, இந்த கேபிட்டல் கீழே கேபிட்டலுக்கு மேலே நீங்கள் லைபிலிட்டின்னு போடக்கூடாது. நான் இங்கே தப்பாக போட்டிருக்கேன், நீங்கள் அப்படியே போட்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னென்ன அசெட் வந்து நம்மளோட கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காலம் வந்து க்ரியேட் பண்ணிடணும். நம்ம கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இருந்தது, ஸ்டாக் இருந்தது, பேங்க் இருந்தது, ஃபர்னிச்சர் இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் அசெட்டுக்கு கீழே. அதுக்கப்புறம் எல்லா சம்லையும் கேபிட்டல்ங்கிற ஒரு காலம் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லைபிலிட்டி இருக்கும். லைபிலிட்டியில் நீங்கள் வெறும் லைபிலிட்டின்னு கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி லைபிலிட்டி கீழே என்ன வந்திருக்கு, அதாவது கிரெடிட்டர்ஸ் வந்திருக்காங்களா, அவுட்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்களா, இது எல்லாமே நம்மளோட லைபிலிட்டி தானே. ஸோ லைபிலிட்டி கீழே என்ன வந்ததுன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் தனியாக கூட எடுத்து எழுதிக்கலாம். இல்லை எனக்கு அப்படி எழுத தெரியல அப்படின்னீங்கன்னா வெறும் லைபிலிட்டின்னு சொல்லி போட்டு ருபீஸ்ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் இதோட ஃபார்மேட். ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த டிரான்சாக்ஷன் காலத்தில் என்னென்ன நடந்ததோ நம்ம அதை எல்லாமே எழுதிக்கணும். இப்போ நம்ம நரேஷன் எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி ஷார்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எந்தெந்த காலத்தில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடணுங்கிறத பார்த்து போட்டால் போதும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன நடந்தது? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ். கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே இருக்க டிரான்சாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்போது கேஷுங்கிற காலத்தில் 40,000 ஆட் ஆகும். ஏன்னா பிஸ்னஸ்க்குள்ளே 40,000 வருதுங்களா? எப்படி வருது? கேஷாக வருது. ஸோ கேஷுங்கிற காலத்தில் 40,000. நமக்கு இந்த கேஷை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே என்ன, நம்மளோட கேபிட்டல் தானே. ஸோ கேபிட்டல் காலத்துலேயும் ப்ளஸ் 40,000 போடணும். ஓகேங்களா, ஈக்குவேஷன் பாருங்கள். இங்கே என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி போட்டு தான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இந்த காலத்தில் 40,000 இருக்கா? ஸோ அந்த ப்ளஸ் 40,000 அப்படியே போட்டுடணும். ஸ்டாக், பேங்க், ஃபர்னிச்சர் எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எதுவுமே போட வேண்டாம். ஈக்குவல் டு கேபிட்டலில் மட்டும் 40,000 இருக்குது. 40,000 போட்டு முடிச்சிடணும். கிரெடிட்டர்ஸில் இன்னும் எதுவுமே இல்லை. செகண்ட் பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசை கொண்டு போய் அதில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓப்பன் டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம காசை வந்து அதில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30,000. அப்போது நம்மக்கிட்ட இருக்க காசுலேருந்து 30,000 எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போது கேஷ் வந்து நம்ம கம்மியாகுது. 30,000 கேஷ் வந்து நமக்கு கம்மியாகுது. அப்போ மைனஸ் 30,000 பேங்க்கில் வந்து ஆட் ஆகுது. ஏன்னா பேங்க்கில் கொண்டு போய் போட்டிருக்கோம் ப்ளஸ் 30,000. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? ஆல்ரெடி நம்மக்கிட்ட கேஷில் 40,000 இருந்துச்சு. அதில் நமக்கு 30,000 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 10,000 தானே இருக்கும். ஸோ ப்ளஸ் 10,000. ஸ்டாக்கில் எதுவுமே இல்லை. பேங்க்கில் வந்து இந்த 30,000 அப்படியே போட்டுடணும். ப்ளஸ் 30,000 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ தான் நம்ம இந்த ஈக்குவல் டு யூஸ் பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா, கேபிட்டல் நமக்கு ஆல்ரெடி 40,000 இருக்குது. அந்த 40,000 அப்படியே போட்டுடணும். ஓகேங்களா, இதை பொறுத்தவரையும் நீங்கள் மைனஸும் ப்ளஸும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மைனஸும் ப்ளஸும் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா ஹோல் ஆன்சரும் உங்களுக்கு தப்பாக வந்துடும். ஸோ மைனஸும் ப்ளஸ்லேயும் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ட்ரி என்ன நடந்திருக்கு? நம்ம கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஹரிங்கிற ஒரு பர்சன்ட் வந்து கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ்
கிரெடிட்க்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், நம்ம வந்து குட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 12,000க்கு. அப்போ குட்ஸுங்கிறது நம்மளோட ஸ்டாக் தானே, அப்போ ஸ்டாக்குங்கிற காலத்தில் ப்ளஸ் 12,000 ஆட் பண்ணிக்கணும். கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணனால அந்த காசை நம்ம திருப்பி கொடுத்து தானே ஆகணும், அது நமக்கு ஒரு பொறுப்பு தானே. ஸோ அது லைபிலிட்டி கீழே இருக்க அந்த கிரெடிட்டாஸில் வந்து ப்ளஸ் 12,000 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கிரெடிட் அதாவது கடன் நம்ம இன்னும் கொடுக்காம நமக்கு இன்னும் 12,000 அப்படியே இருக்குது. ஸோ அதை வந்து ஆட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேங்களா, அடுத்து அதுக்கு ஈக்குவேஷன் போடலாமா. இப்போ நம்ம ஆல்ரெடி கேஷ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. அந்த 10,000 அப்படியே போட்டாச்சு. ஸ்டாக்கில் வந்து ஒரு 12,000 இருக்குது, அப்படியே போட்டுட்டோம். பேங்க்கில் வந்து ஒரு 30,000 இருக்குது, அந்த 30,000 அப்படியே போட்டாச்சு. ஃபர்னிச்சரில் எதுவுமே இல்லை. ஈக்குவல் டு கேபிட்டலில் 40,000 இருக்குது, அது அப்படியே போட்டாச்சு. கிரெடிட்டாஸில் 12,000 இருக்குது, 12,000 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கும் நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக. ஓகேங்களா, நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வந்து எடுத்துருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees எடுத்திருக்கோம். ஸோ கேஷ்லேருந்து ஒரு 1000 rupees போகுது. ஸோ பிஸ்னஸை விட்டு போகுது, -1000 rupees. இந்த வித்ட்ரா பண்ணது நம்ம கேபிட்டல்லேருந்தும் லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா, நம்ம பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து கேபிட்டலி நம்ம இந்த 1000 rupees லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ கேபிட்டல்லி 1000 rupees மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் போடுங்க. இந்த 10,000லேருந்து 1000 போச்சுன்னா 9,000 + 9,000, 12,000 அப்படியே போட்டுரும், ப்ளஸ் 12,000, 30,000 அப்படியே போட்டுரும், ப்ளஸ் 30,000. ஃபர்னிச்சர் காலத்தில் எதுவுமே இல்லை. ஈக்குவல் டு இந்த கேபிட்டல்லேருந்து 40,000லேருந்து 1000 போச்சுன்னா ப்ளஸ் 39,000. இந்த கிரெடிட்டாஸில் இருக்க 12,000 அப்படியே கீழே வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோன்னா நம்ம ஃபர்னிச்சர் வந்து வாங்கியிருக்கோம் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி. ஓகேங்களா, டெபிட் கார்டில் எங்கே யூஸ் பண்ணுவோம், பேங்க்கில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது நம்ம பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். 10,000 மதிப்புள்ள ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். அப்போது நமக்கு இங்கே பாருங்கள், பேங்க் காலம் இருக்கா, இந்த பேங்க் காலத்தில் நம்மக்கிட்ட 30,000 இருக்குது. அதுலேருந்து நம்ம 10,000 எடுத்துட்டோம். அப்போது 30,000ல் -10,000. இது வந்து எங்கள் ஃபர்னிச்சரில் இந்த 10,000 ஆட் ஆகும். ஏன்னா ஃபர்னிச்சர் காலத்தில் வந்து பாருங்கள், இந்த ஃபர்னிச்சர் காலத்தில் வந்து நமக்கு வந்து 10,000 ஆட் ஆகும். ஏன்னா ஃபர்னிச்சர் வந்து 10,000 மதிப்புள்ள ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். ஓகேங்களா, பேங்க்கில் வந்து 10,000 மைனஸ் ஆகும், ஃபர்னிச்சர் காலத்தில் 10,000 ஆட் ஆகும். இதுக்கு ஈக்குவேஷன் பாருங்கள். கேஷ் காலத்தில் இருக்க 9,000 அப்படியே தான் இருக்கும், ப்ளஸ் 9,000. அதுக்கப்புறம் ஸ்டாக் காலத்தில் இருக்க ப்ளஸ் 12,000. பேங்க்கில் வந்து 30,000 இருந்தது, அதில் நமக்கு 10,000 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் 20,000 இருக்கும். நம்ம ஃபர்னிச்சர் காலத்தில் இப்போ தான் புதுசாக ஆட் ஆகிருக்கு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 10,000. அந்த ப்ளஸ் 10,000 அப்படியே போட்டுடணும். ஈக்குவல் டு கேபிட்டல் வந்து நமக்கு எவ்வளோ இருந்தது, 39,000 இருந்துச்சு. அந்த 39,000 அப்படியே போட்டுருங்க. அடுத்து கிரெடிட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,000 இருந்துச்சு, 12,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள். நம்ம வந்து குட்ஸ் வந்து சோல் பண்ணியிருக்கோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகன்கிறவங்களுக்கு குட்ஸை சோல் பண்ணி காசு வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா, எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 6,000க்கு. ஸோ 6,000க்கு வந்து குட்ஸ் வந்து நம்ம கிட்டேருந்து போகுது. அப்போ ஸ்டாக் காலத்துலேருந்து 6,000 நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். கேஷாக நமக்கு அந்த 6,000 வருதா, அப்போது கேஷ் காலத்தில் ப்ளஸ் 6,000 போட்டுடணும். ஓகேங்களா, அப்புறம் ஈக்குவேஷன் வந்து எழுதலாம். ஓகே, கேஷ் காலத்தில் வந்து ஆல்ரெடி 9,000 இருந்தது, அதில் 6,000 ஆட் ஆகிருக்கு. அப்போது 15,000 ஆகும், ப்ளஸ் 15,000. ஸ்டாக் காலத்தில் பார்த்திங்கன்னா 12,000 இருந்தது, அதில் 6,000 நமக்கு லெஸ் ஆகிடுச்சு. அப்போது ப்ளஸ் பேலன்ஸ் இருக்க வந்து 6,000 தான், ப்ளஸ் 6,000. பேங்க் காலத்தில் 20,000 இருந்துச்சு, அது அப்படியே போட்டுடணும். ஃபர்னிச்சர் காலத்தில் 10,000 இருந்துச்சு, அதையும் அப்படியே போட்டுடணும். கேபிட்டலில் வந்து 39,000 இருந்தது, அதுவும் அப்படியே போட்டுடணும். கிரெடிட்டாஸில் 12,000 இருந்துச்சு, ஸோ அதுவும் நீங்கள் அப்படியே போட்டுடணும். ஓகேங்களா, லாஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்காக கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கோம். டிரான்சாக்ஷன் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக எழுதிக்கோங்க. ஆஃபீஸ் யூஸுக்காக தான் நம்ம பேங்க்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அப்போ ஆஃபீஸ் அதாவது பேங்க் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே என்ன வருது, அந்த 1000 rupees உள்ளே வருது. 1000 rupees ஆஃபீஸ் யூஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம். அப்போ பிஸ்னஸில் என்ன வருது, 1000 rupees உள்ளே வருது. என்னவா வருது, கேஷாக வருது. ஸோ கேஷ் காலத்தில் ப்ளஸ் 1000. இதை பேங்க்லேருந்து தானே நம்ம எடுத்திருக்கோம். அப்போ பேங்க் காலத்துலேருந்து 1000 rupees லெஸ் ஆகும். ஓகேங்களா, ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் ஆல்ரெடி 50,000 இருந்துச்சு, அதில் ஒரு 1000 ஆட் ஆச்சுன்னா ப்ளஸ் 16,000. இந்த 6,000 அப்படியே வந்துடும். பேங்க்கில் வந்து நமக்கு 20,000 இருந்தது, அதில் 1000 rupees போயிடுச்சுன்னா 19,000 இருக்கும், ப்ளஸ் 19,000. 10,000 ஃபர்னிச்சர் காலத்தில் இருக்க 10,000 அப்படியே வந்துடும். கேபிட்டலில் இருக்க 39,000 அப்படியே வந்துடும். கிரெடிட்டாஸில் இருக்க 12,000 அப்படியே வந்துடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.